ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸு. இன்னைக்கு எப்படி நம்ம பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம இதே ஒரு ஸ்பிரிட்டோட மூவ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிற யூனிட் 1ல் இருக்க டைட்டில்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸை பற்றி அதோட மேஜர் பாயிண்ட்ஸை பார்ப்போம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அதில். அப்புறம் ஈவெண்ட் இன் தி ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அவார்ட்ஸ் அண்டு டிக்ளைன் ஆஃப் த ஆன்சியன் கேம்ஸ், தி மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு யூஜிடிஆர்பிக்கு என்ன பேஸ்டாக கொஸ்டின் கேட்பாங்களோ அது ரிகார்டிங் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒன்று போட்டுக்க பாருங்க, ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு ஐஓசினா அவ்வளோதான் நீங்கள் நினச்சிட வேணாம். இதுலேருந்து இன்னும் நம்ம 5 கிளாஸ் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டெப்த்தாக போகும். நம்ம இன்னைக்கு பேசிக்காக ஒவ்வொரு ஸ்லைடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது செஞ்சு எல்லாமே நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறதுனால தான் ரொம்ப உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்சியன் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் இது ரெண்டு தான் அந்த காலத்தில் மொதல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாலே ஆன்சியன் அண்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா? ஸோ ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து அதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்கனைஸ்டு இன் ஆன்சியன் கிரீஸ். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சியன் கிரீஸ். ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிரேக்கத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, பண்டைய கிரேக்கத்தில். அது எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1776 பிசி. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இயர் ரொம்ப முக்கியம். கிமு 776 அப்போ தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒலிம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகரத்தில் இருக்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கடவுளுக்காக இந்த ஒலிம்பிக் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏன்சியன் ஒலிம்பிக்னு எடுத்துட்டோம்னாலே அதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யார் கண்டக்ட் பண்ணாங்க, எதுக்காக கண்டக்ட் பண்ணாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு முறை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் அதோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் மீடியம் தமிழ், இல்லைன்னா இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் இப்போ வந்து கேட்குறாங்க ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஹிஸ்ட்ரி எங்கே இருந்து வந்துச்சு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒன் வேர்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம டார்க் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே ஒரு ஆன்சர் தான். உங்களாலையுமே நீங்களும் இன்னோவேட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்லைட் நான் காமிக்கிறேன்னா இதில் உங்களால் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஆன்சியன் ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி. அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ். இந்த ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவங்களோட உடல் தகுதியை வளர்த்தல், உடம்பு நல்லா வளர்த்துக்கணும் அந்த காலத்தில், அதுதான் மெயின் மோட்டிவாக வச்சுருந்துருக்காங்க. ரெண்டாவது ப்ரொமோட் யூனிட்டி, ஒற்றுமையை உருவாக்கணும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். மூணாவது ஜீசஸை கௌரவித்தல், ஹானர் ஜீசஸ், அவங்களோட கடவுள் அவங்க வந்து கௌரவிக்கணும் அப்படின்றக்காக ஜீசஸை கௌரவிக்கணும், அதான் மெயின் பாயிண்ட் வச்சுருக்காங்க. கரேஜ், என்கரேஜ் ஃபேர் பிளே, நேர்மையான போட்டியை ஊக்குவித்தல். ஸோ இந்த 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லும்போது ஸ்டார் போட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட் எழுதணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ப்ரொமோட் யூனிட்டி, ஹானர் ஜீசஸ், டெவலப் கரேஜ், என்கரேஜ் ஃபேர் பிளே. சார் இப்போ தெரியுதா? தேங்க்யூ. ஸோ அப்ஜெக்டிவ்ல இருக்க இந்த 5 பாயிண்டை எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அப்கிரேட் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஒற்றுமையை உருவாக்குனா எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையை உருவாக்குனாங்க, ஜீசஸ் எந்த மாதிரிலாம் கவுருத்தாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது மெயினான அப்ஜெக்டிவான 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்,
ஈவெண்ட்ஸ் இன் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ அந்த அந்த காலத்தில் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸில் ஓகே ஒன் செகண்ட். அப்ஜெக்டிவ் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஆன்சியன் ஒலிம்பிக்கில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் மெயினாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங், ரிஸ்லிங், பாக்ஸிங், பென்டத்லான். பென்டத்லான்லாம் என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். சூப்பர் மேம். அதே தான் அத்லெட்டிக்ஸில் ஒரு அத்லெட் வந்து 5 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா பென்டத்லான். இது டெக்கத்லான் ஒன்று இருக்குது, ஹெப்டத்லான் ஒன்று இருக்குது. அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் என்னென்ன ஈவெண்ட் அப்படின்றது. சாரிட் ரேஸ், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, லாங் ஜம்ப். ஈவெண்ட்லாம் இந்த அந்த காலத்தில் ஆன்சியன் வீக்கில் வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸாக அவங்க கன்சிடர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எழுதிக்கணும் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு. கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும், பேசிக்காக இருக்கும். நம்ம இதை டெப்த்தாக படிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு இப்போ இதிலே இருக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி தான் பென்டத்லான்றத அது என்னென்ன ஈவெண்ட் அப்படின்றத பிஜிடிஆர்பி படிப்போம். யூஜிடிஆர்பின்றது இந்த டாபிக் எல்லாமே படிப்போம். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம அட்வான்ஸாக லேர்ன் பண்ணுறது அது நம்மளோட இண்டிவிஜுவல். ஸோ ஈவெண்ட்ஸ் இன் ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸில் இந்த ஈவெண்ட்லாம் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் த ஆன்சியன் கேம்ஸ். அவார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் ஆன்சியன் கேம்ஸில் ஒலிம்பிக் நடக்குது, எந்த மாதிரிலாம் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பாருங்க. ஆலிவ் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஹானர், மரியாதை, அதையும் ஒரு அவார்டாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட், கௌரவம். அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு ஒலிம்பிக்ல வந்து மெடல் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மரியாதையாகவும் ஒரு கௌரவமாகவும் அந்த மக்களை வந்து பார்ப்பாங்க. கௌரவம், அது ஒரு அவார்டு இருக்கு. இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கங்க. ஏன்சியன் கேம்ஸ்ல என்னென்ன அவார்ட்ஸ்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நோட் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்ட், ஃபேம். அது நான் சொல்றேன். ரீசன் ஃபார் டிக்ளைன், இந்த ஆன்சியன் கேம் வந்து வீழ்ச்சி, அது வந்து இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரைட் நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குறோம்ல இந்த அவார்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அதே அளவு ஈக்குவலாக காரணமும் இருக்குது. ஸோ அதில் ஒன் பை ஒன்னா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த காலத்துலேயும் ஊழல் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கு. ப்ரொஃபஷனலிசம், தொழில்முறை தன்மை, பாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இது ரோமன் ரோல், ரோமானிய ஆட்சி, எம்பரர் தியோடசிஸ் பேண்ட் இந்த கேம். இந்த தியோடசிஸ்ன்றவர் வந்து கிபி 394 வந்து இந்த ஒரு ஆன்சியன் கேம் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஆர்டர் எழுதிக்கலாம். ஊழல் இருந்திருக்கு, தொழில்முறை தன்மை ஏற்பட்டிருக்கு, கையீடு வந்திருக்கு. ரோமானிய ஆட்சி உள்ள பூந்தனால கிடையாது. 394 கிபி 394 தியோடசிஸ் வந்து அந்த வந்து தடை பண்ணுறாரு. ஸோ இது
அவார்ட்ஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் த ஆன்சியன் கேம்ஸ். ஸோ ஒரு சில என்ன ரீகால் பண்ணலாம். ஆன்சியன் ஒலிம்பிக் கேம்ஸில் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்குவோம். அப்ஜெக்டிவ், ஆன்சியன் ஒலிம்பிக்கோட என்ன மெயினான அப்ஜெக்டிவ் இருக்குது பாயிண்ட்டு, என்னென்ன ஈவெண்ட்ஸ் இந்த ஆன்சியன் ஒலிம்பிக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவார்ட்ஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் த ஆன்சியன் ஒலிம்பிக், என்னென்ன விருதுகளும் அந்த வீழ்ச்சிக்கான காரணங்களும், என்னென்ன விருதுகள் அந்த என்னென்ன வீழ்ச்சிக்கான காரணங்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மற்றளவு தெரியுதா? தம்ஸ் அப். ஓகே ஓகே. ஸோ எனக்கும் ஆக்சுவலாக ஏதோ நெட்டு டவுனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நீங்களும் நெட் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஆன்சியன் கேம்ஸ். நெக்ஸ்ட் மாடர்ன் கேம். ஸோ மாடர்ன் ஒலிம்பிக். இப்போ ஆன்சியன் கேம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு நெட்வொர்க்கு நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாடர்ன் ஒலிம்பிக், இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சியன் ஒலிம்பிக் எப்படி இருந்துச்சு, மாடர்ன் ஒலிம்பிக் எப்படி இருந்துச்சு, ஸோ காலம் போட்டு நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணாலும் சரி, அதையும் இதையும் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. அது இப்போ இது ஆன்சியன் கேம்ஸ்னால் இது 394 AD முடிஞ்சுது. ஸோ இது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது மாடர்ன் ஒலிம்பிக். பாருங்க, 1896 ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர் ரொம்ப முக்கியம். எப்போ மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் 1896. இது எங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஏத்தன்ஸ், ஹெல்ட் அட் ஏத்தன்ஸ். இதோட ஃபவுண்டர் யார்? பியர் டி கூபர்டின். ரொம்ப முக்கியமான ஒன்று வேர்டு, நிறைய எக்ஸாமில் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாடர்ன் ஒலிம்பிக்ஸோட நிறுவனர், ஃபவுண்டர் யார்? பியர் டி கூபர்டின். ஆர்கனைஸ்டு பை ஐஓசி. நேற்றே சொன்னேன், ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் குழு தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவாங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு. ஸோ மஸ்ட் ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்சியன்ட்டோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. மாடர்ன் ஒலிம்பிக்னா என்ன, ஏன்சியன் ஒலிம்பிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, ஃபர்ஸ்ட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எஸ்டாப்ளிஷ்டு பை 1894. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. 1894 ஐஓசி எஸ்டாப்ளிஷ்டு. மாடர்ன் ஒலிம்பிக் ஸ்டார்டட் பை 1896. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு ஆன்சரை மாற்றி போட்டுறக்கூடாது. ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பை 1894. குவார்டர்ஸ் வந்து லசன், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒலிம்பிக் மூமெண்ட், ஒலிம்பிக் இயக்கத்தை வந்து நிர்வகிக்கிறதா இதோட ஃபுல் கண்ட்ரோல். ஆர்கனைஸ் ஒலிம்பிக் கேம்ஸ். இவங்க என்ன மாதிரியான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யார்? ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட ரூல் என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கேம்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த ஒலிம்பிக் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இதோட தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் 1894. நோட் பண்ணிட்டீங்களா? ஒலிம்பிக் மோட்டோ அண்ட் ஃபிளாக் அண்ட் வேல்யூஸ். இந்த ஹிஸ்ட்ரி, இந்த நம்ம யூனிட் 1ல் இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்
இம்பார்ட்டண்டான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா கதையாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனாலே நமக்கு தெரியும் கதையாக தான் இருக்கும். அதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே ஓகே, கேட்குதப்ப? ஓகே, தேங்க்யூ. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 1ல் இதுவும், ஏன்னா இதில் ஒலிம்பிக் பற்றி நம்ம படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காகவே. ஒலிம்பிக் மோட்டோ, அதோட முழக்கம். ஸோ சிட்டியஸ், அல்டியஸ், பர்டியஸ், ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர், இந்த 3 வேர்டுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். அது ஒலிம்பிக் மோட்டோ. தமிழ் மீனிங் வேகமாக, வீரமாக, வலிமையாக. ஸோ இது இப்போ நியூ மோட்டோன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அண்ட் டுகெதர் அது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி எல்லாரும் எழுதியிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டுகெதர் அப்படின்ற வேர்டு வந்து வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த வீக்லி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போடும்போது இதில் இந்த கொஸ்டின் நான் கேட்பேன். இந்த டுகெதர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இந்த இயர் இன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக் ஃப்ளாக். ஸோ இதில் மொத்தம் 5 ரிங் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரைட் சைடு 5 ரிங் இருக்குது. ஒவ்வொரு ரிங்கும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஒன் திங் காமனாக ஒலிம்பிக் ஃப்ளாக்கு ஏற்றுறாங்க, ஒரு அத்லெட் டோர்னமெண்ட்டு ஏதோ ஒரு மேட்ச் ஏற்றுறாங்க அப்படின்னா இதை வந்து செக் பண்ணணும். பிடியாக நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சிம்பிளில் இருக்கும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எம் மாதிரி போட்டுருவாங்க. லைக் இதை அப்படியே தலையில போட்டு மேலே 2 ரிங்கு 3 ரிங்கு அந்த மாதிரி மாற்றி போட்டுருவாங்க. எம் மாதிரி வந்துடும். இப்படி இருக்கக்கூடாது, டபிள்யூ மாதிரி இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்ஸ் போனீங்கன்னா மாற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சொல்லலாம். ஸோ அந்த 5 ரிங்கு வந்து என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். ஆசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு. 5 ரிங்கோட கலரும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ரிங்கோட கலரு, அதுக்கான மீனிங் என்ன. இது நம்ம டெஸ்ட் பேஜ் எழுதும்போது ஒரு கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் அண்ட் ஆன்சியன் விசஸ் மாடர்ன். இப்போ கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ ஆன்சியன் அப்படின்னா கிரீஸ் ஒன்லி, அது அந்த காலத்தில் கிரீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஒலிம்பிக் வந்து வேர்ல்டு வைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே மென் ஒன்லி, ஆன்சியனில் வந்து மென் ஒன்லி தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஈவெண்ட்ஸு. மாடர்ன் ஒலிம்பிக்கில் மென் அண்ட் உமன். இங்கே ஆலிவ் பிரெத், இந்த கிரீடம் சொன்னால அது வந்து மெடல் பண்ணாங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ். ஸோ டெடிகேட்டட் டு ஜீசஸ், அந்த கடவுளுக்காக இவங்க அர்ப்பணிச்சாங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட். இது ஒரு மாடர்ன் ஒலிம்பிக் வந்து இதில் ஒரு சில ஃபியூ ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி அத்லெட்டிக்ஸ், எல்லா கேமுமே ஒரு சில மேஜர் கேம்ஸ்லாம் வந்துருச்சு. இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஒலிம்பிக்கில் இல்லாத கேம், ஒலிம்பிக்கில் இன்னும் பார்ட்டிசிபேஷன் பண்ணாத கேம் என்ன? கேக்குதா? ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேஷன் பண்ணாத கேம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒலிம்பிக் சிம்பிள்ஸில் வந்து ஒலிம்பிக் வரும், போத், ஒலிம்பிக் ஆந்தம், ஒலிம்பிக் மாஸ்கோட். இது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. நான் அதை உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் 1 செகண்ட் ரிவிஷன் பண்ணிடலாம். கேக்குதா? தம்ஸ் அப் மட்டும்.
தேங்க்யூ. மாடர்ன் ஒலிம்பிக் 1896 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஃபவுண்டர் பிஏடி குபர்டின். இது ஆர்கனைஸ்ட் பை ஐஓசி, ஒலிம்பிக் கமிட்டி தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. இந்த ஐஓசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. அது ஃபஸ்ட்டு 1894 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கு ஹெட்குவார்ட்டர் லாசான், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஒலிம்பிக் மூமெண்ட் அது ஆர்கனைஸ் பை ஒலிம்பிக் கேம்ஸ். ஒலிம்பிக் மோட்டோ, ஃப்ளாக் அண்ட் வேல்யூஸ். 5 ரிங் இருக்கும். ஒவ்வொரு ரிங்க்கும் ஒவ்வொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணும். ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, யூரோப். ஒலிம்பிக் மோட்டோ சிட்டியஸ், ஆல்டியஸ், பார்ட்டியஸ் முதல் இருந்துச்சு. இது ஸ்ட்ராங்கர். உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் அண்ட் ஆன்சியன், மாடர்ன் வெர்சஸ் மாடர்ன். இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது கிரீஸில் இருக்குது, இது வேர்ல்டு வைட் இருக்குது. ஆன்சியன் மென் ஒன்லி, மென் அண்ட் உமன். ஆன்சியன் ஆலிவ் ரெட், மாடர்ன் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ். ஆன்சியன் டெடிகேட் டு ஜீசஸ், மாடர்ன் டெடிகேட் டு இன்டர்நேஷனல் ஈவெண்ட். ஆன்சியன் is that modern Olympic வந்து many sports. So Olympic symbols, Olympic flame, Olympic torch, Olympic oath, Olympic anthem, Olympic mascot. எழுதி வச்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்டு டிஆர்பி 1 மார்க் கொஸ்டின். ஸோ இது இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லாக டைம் எடுத்துக்கங்க. வெனஸ்டே கிளாஸ் வரும்போது இதை கம்பல்சரி எல்லாருமே கூகுளில் பார்த்து எடுத்தாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எழுதுகிற அப்படி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா ஒலிம்பிக் கேம்ஸ், இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. சொல்லுங்கள். எஸ் சார், ஆல்ரெடி கேட்டேன் நான். அது வந்து உங்களுக்கான ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கலாம். நம்ம 1 வேர்ட் வீக்லி டெஸ்ட் வரும்போது அதில் அந்த கொஸ்டின் வரும், நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும் சார். ஸ்லைட்ஸில் ஒன்று அப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் தேடணும், நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன் நான். சரி, இப்போ கேட்குதா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. வேர் த ஆன்சியன் ஒலிம்பிக் ஹெல்ட். ஆன்சியன் ஒலிம்பிக் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க? ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக் மோட்டோ. அப்படியே நீங்களே இதில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பாக்ஸில் போடுங்க, சாட் பாக்ஸில். ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாமே தான் பேசுகிறோம். ஸோ நம்மளோட டிஸ்கஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஹாக்கின்னு போட்டிருக்காங்க. வேற யாராவது? வேர் த ஆன்சியன் will be held.
அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு? ஆன்சியன் ஒலிம்பிக் ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு? சாட்ல நீங்க போடலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாருமே டைப் பண்ணி போடுங்க. ஆன்சியன் ஒலிம்பிக் ஃபர்ஸ்ட் எங்க அரேஞ்ச் பண்ணாங்க? கிரீஸ். சூப்பர். ஓகே. எந்த நகரத்துல? ஏத்தன்ஸ். வேற? ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் ஃபவுண்டர் யாரு? ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேர் என்னன்னு டைப் பண்ணி போடுங்க. சூப்பர் மேம். ஒலிம்பிக் மோட்டோ. சூப்பர் சூப்பர். ஒலிம்பிக் மோட்டோ. ஒலிம்பிக்கோட மோட்டோ. வித் இயர்ஸ், ஆல்டியர்ஸ், 40 இயர்ஸ். ஓகே, 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் நம்ம கிளாஸில் இப்போ 10-11 பேர் தான் இருக்கும். எல்லாருமே பாருங்க, நோட்ஸ் எடுங்க. ஒருத்தவங்களா கூட கூப்பிட்டு கேட்பேன் நான், படிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஐஓசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சூப்பர். சூப்பர். ஒலிம்பிக் வேல்யூஸ். ஒலிம்பிக்கு என்ன வேல்யூ இருக்கு? சாட் ப்ளீஸ். ஒலிம்பிக் வேல்யூஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. வீக்லி டெஸ்ட் எழுதும்போது இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே வரும், இப்போ மிஸ் பண்ண வேணாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாட் டு த 5 ரிங், 5 கண்ட்ரி சொன்னேன். கண்ட்ரிஸ் நேம். சூப்பர் சார். எழுதி வச்சுக்கோங்க கண்ட்ரியோட நேம் என்ன. சூப்பர். ஒலிம்பிக் வேல்யூஸ் வந்து எக்ஸலன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். லெஃப்ட் சைட்ஸ் இருக்கிறத பாருங்க, இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். 1776 BC ஆன்சியன் ஒலிம்பிக். கேம்ஸ் பேன் பண்ண ஆரம்பிச்சது 394 AD. ஐஓசி எஸ்டாப்ளிஷ்டு 1894. 1896 மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். இந்த 4 இயரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக் ரீகேப். ஆன்சியன் ஒலிம்பிக்கில் 1776 BC. ஒலிம்பியா ஜீசஸில் அதை பேன் பண்ணது 394 AD. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஆர்கனைஸ்ட் பை 1894. ஸோ மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் 1896. அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பேடி கூபர்டி.
என்னது இருக்காரா இதுல இல்லடா அந்த நம்ம மகன் இது யாரோ இதை கேட்குறாங்க. சாரி மேம், கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் ஹலோ சார், கேட்குதா? ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம் நோ மேம். ஃபுட் ரேஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரு சில பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, ஒலிம்பிக் ஃப்ளாக், மோட்டோ, த வேல்யூ, ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் அண்ட் ஆன்சியன் மாடர்ன் ஒலிம்பிக் அதை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் இயர் அண்ட் 1 மார்க் கொஸ்டின் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க.